ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இந்த யூடியூப் மூலமாக உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபத்தோடு கூடிய தேவனுடைய வார்த்தை. மகிமை நிறைந்த தகப்பனே, மகத்துவமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் எங்கள் மீது கருணையும் நிறைந்த தகப்பனே, உம்முடைய பாதர் படிந்து உம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நீர் செய்த கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை, தேவ பிரசன்னம் தேவ மகிமை எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரை எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. மது மகிமை மது வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு ஆத்மா மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுக்க தேவ ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக வெளிப்படும்படி அன்பான இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். காணாமல் போன ஆடு என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். காணாமல் போன ஆடு. தேவனுடைய சமூகத்திலே ஆடுகள் ஒரு மந்தையாக இருக்கிறது. அந்த ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனது. நாம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது அங்கே வேத வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே படிக்கிற போது ஒருமுறை கூட இந்த வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்தும் அவைகள் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் மூலம் தேடி திரியானோ? பாருங்கள், நாம் இங்கே படிக்கிற வேத வார்த்தை என்ன சொல்கிறது? காணாமல் ஒரு 100 ஆடு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. இந்த 100 ஆடு ஒன்று காணாமல் போனது. பாருங்கள், நான் படிக்கிற வேதாகத்தை படிக்கிற பொழுது ஒரு மேய்ச்சலில், அதாவது ஒரு மேய்ப்பனிடத்தில் ஒரு 100 ஆடு உள்ளது. இங்கே ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய கர்த்தரிடத்தில் ஒரு 100 ஆடு தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டிருந்தது. அந்த காத்து கொண்டிருந்த ஆடு தேவனுடைய மேய்ச்சலில் பந்திகளாக வரப்பட்டது. பார்க்கிற பொழுது இந்த ஆடுகள் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆடு காணாமல் போனது என்றால் அந்த ஆடு தேவனுடைய சமூகத்தில் மந்தையாக இருக்கப்பட்ட 100 ஆடுகள் இருக்கிறது. இந்த 100 ஆடுகள் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுடைய சமூகத்தில் கீழ்ப்படிந்து மேற்படின் சத்தத்தை கீழ்ப்படிந்து இவைகள் எப்படி தேவனுடைய சத்தத்தை செவி சாய்த்து வாழ்ந்தது என்றால், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே இந்த ஆடுகள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டது, எப்படி இந்த ஆடுகள் தேவனுடைய சமூகத்தில் வெற்றிகரமாக நடந்தது என்றால், இந்த 100 ஆடுகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகள். இந்த 100 ஆடுகள் தேவருக்கு கீழ்ப்படிந்த ஆடுகள். இந்த 100 ஆடுகள் சத்தியத்தில் கீழ்ப்படிந்த ஆடுகள். தேவனுடைய அந்த மேய்ச்சலின் சத்தத்தை மேற்படும் சத்தத்தை கேட்டு அந்த தினம் அவருக்கு பின்னாக அவரோடு அலைந்து திரிந்த ஆடுகள். மேற்படும் சத்தத்தை விட்டு விலகாதபடி அந்த மேற்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழிகளில் நடந்த ஆடுகள். இவருடைய சமூகத்தில் வந்த பின்பு இவரை எப்படிப்பட்ட உன்னதமான பரிசுத்தமான நிலைக்குள் ஆட்கொண்டது என்றால், 6ஆம் அதிகாரம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும். பாருங்கள், இந்த ஆடுகள் எப்படி தேவனுடைய சமூகத்தில் இருந்தது என்றால், தேவனுடைய சமூகத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்திய வசதி கீழ்ப்படி தன்னை பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு இந்த ஆடுகள் பிரகாசிக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஒளியாய்
தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஒளி, தேவனுடைய கர்த்தர் எப்படி ஒளியாக இந்த உலகத்தில் பிரகாசித்தாரோ அப்படிப்பட்ட அந்த ஒளியை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதில் பிரகாசித்து வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பிரகாசிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆடுகளாக இருந்தது. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய அந்த ஜீவ ஒளியின் பிரசன்னத்தை உணர்ந்து அதை அடைந்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்ந்த இந்த ஆடுகளாக இருந்தது. பாருங்கள், அடுத்த வார்த்தை இப்பாக சொல்லுகிறது, பரம ஈவை ருசி பார்த்தும். பரம ஈவு, தேவனுடைய அந்த ஈவை, தேவனுடைய அன்பை ருசி பார்த்து வாழ்ந்தார்கள். தேவன் எப்படி பிறரிடத்து அன்பு கூர்ந்து, தேவன் எப்படி பிறரை நேசித்து வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்டு அந்த பரம ஈவை ருசி பார்த்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஆடு அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய சமூகத்தை தங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக நான் வாழ்வேன் என்று, தேவனுக்காக நான் ஜீவிப்பேன் என்று, அவருடைய சத்திய வசனத்தில் நடப்பேன் என்று, பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாக வாழ்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஆடாக இருந்தது. இந்த ஆடுகள் பாருங்கள், முதலாவது பிரகாசிக்கப்பட்டது, இரண்டாவது பரம ஈவை ருசி பார்த்தது, மூன்றாவது பரிசுத்த ஆவியை பெற்றது, நான்காவது தேவனுடைய நல் வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தது. தேவனுடைய சமூகத்தில் இருந்த பொழுது தேவன் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையில் இவர்களை அழைத்துக் கொண்டு உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் கொடுத்து மேன்மையாக வைத்த ஆடு இப்போது என்ன செய்தது என்றால் வழி தவறி போனது. இந்த ஆடுகள் 100 ஆடுகள் போய் கொண்டிருக்கிற வழியிலே தேவனுக்கு பின்பாக அவை நடந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த சத்திய பாதை, அந்த பரலோகத்தின் பாதைக்கு பின்பாக, இயேசுவின் பின்பாக அவை நடந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்போது அவை வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி வாழ்ந்த இந்த ஆடு, வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காமல் வாழ்ந்த ஆடு. ஏனென்றால் தேவனுடைய அந்த நேர்வழியில் பிரகாசிக்கிற பொழுது அங்கே நமக்கு முன்பாக ஒரு இச்சையும் இல்லை, ஒரு பாவம் இல்லை. ஆனால் எப்போது வலது பக்கம் இடது பக்கம் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதோ அங்கே பாவம் மேற்கொள்வது. இப்போது தேவனுடைய வழியில் நடக்கிற ஆடுகள் வலது பக்கம் மாம்சத்தின் சிந்தை, இடது பக்கம் அக்கிரமத்தின் சிந்தை, அநியாயத்தின் சிந்தை இருக்கிறது. இந்த ஆடு என்ன செய்வதால் வலது பக்கம் இடது பக்கம் தன் கண்களை ஏறெடுத்தது, தன்னுடைய வழியை மாற்றிக்கொள்கிறது. இப்போது என்ன ஆறுது என்றால் வழி தப்பி போகிறது. வழி தப்பி போன ஆடு என்ன செய்கிறது? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறது, பாவத்தை மேற்கொள்வது, அக்கிரமத்தை மேற்கொள்வது, பல பொல்லாத வழிகளை தேடுகிறது. தேவராய கர்த்தர் அங்கலாய்க்கிறார். 100 ஆடு என்னிடத்தில் இருந்ததே, ஒரு ஆடு வழி தப்பி போனது என்று இந்த ஆடை தேடி ஓடுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வரங்களை ருசி பார்த்து பரம ஈவை பெற்றும் எல்லாவற்றையும் அனுபவித்த பின்பும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம். எப்படிப்பட்ட பின்மாற்றம் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், உலகத்தின் மீது கொண்ட ஆசை, உலகத்தின் மீது கொண்ட பொருள் ஆசை, பண ஆசை, நம்முடைய வாழ்க்கையை குறித்து எண்ணங்களும் சிந்தனைகளையும் மேலோங்கி நின்றபடினால் நாம் வழி தப்பி போறோம். 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகள் பரிசுத்த தேவன் சத்தம் நேர்கொண்டு சென்ற ஆடு, ஒரு ஆடு இப்போது வழி தப்பி போனது. அந்த ஆடு நாமாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வழி தப்பி போன ஆடாக இருக்கிறோம். உலகத்தின் மாம்ச சிந்தனைகள், பாவத்தின் செயல்கள் எல்லாம் நம்மை மேற்கொண்ட பின்பு நாம் வழி தப்பி போயிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட வழி தப்பி போன அந்த ஆடை தேடி தேவனாய கர்த்தர் வருகிறார். வந்து என்ன செய்கிறார் என்றால், அதை தன்னுடைய தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு மீண்டும் அது வழி தவறி போகக்கூடாது, அந்த அந்த நடந்து செல்லும் போது வழி தவறி போகக்கூடாது என்று அதனுடைய நடையை தடை செய்து தன்னுடைய தோளில் போட்டு கொண்டு வைத்திருக்கிறான். எதற்காக என்றால், தன்னுடைய தோளில் இருக்கும்போது அது தவறாது என்ற சிந்தனை செயல். பாருங்கள், தேவனுடைய சித்தம் எப்படி இருக்கிறது? 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு வழி தப்பி போனது. அந்த ஆடை தூக்கி தன்னுடைய தோளில் சுமந்த தகப்பனாய கர்த்தர் நமக்காக அந்த சிலுவை சுமந்தார், நமக்காக அந்த சிலுவை சுமந்தார். அன்றைக்கு வழி தப்பி போன ஆடாக நாம் இருந்தோம். நம்மை அவர் தோளில் சுமந்து மீண்டும் நம்மை அந்த ருசி பார்க்க வைத்து பரிசுமையும் பரிசுத்தாவை பெற வைத்த தேவன் அந்த நம்மை சுமந்த தோளில் இன்றைக்கு கல்வாரி சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அன்றைக்கு தோளில் சுமந்த தேவன் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தால் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை சுமந்து நம்மளை வெற்றி பெற செய்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக மீண்டும் வழி தப்பி போன நாம் மீண்டும் ஒரு விஷயம் கூட அவருடைய சமூகத்தில் வர வைத்திருக்கிறார். இனி பின்மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டாம்.
இனி பின்மாற்றம் வேண்டாம். ஏனென்றால் தேவனுடைய 100 ஆடாக இல்லாத இருப்போமாக. நாம் அவருடைய வழியில் நடக்கிற அந்த 99 ஆடை விட மேன்மையாக அதை அதிகமாக நேசித்த வழி தப்பி போன ஆடு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழிதவர்கள் வரும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம் வரும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் இருக்கும். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவரை உடன்படிக்கை செய்கிறோம். எப்படி ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவரே அவரோடு நாம் திருவிழுந்தெடுத்து அவரோடு உடன்படிக்கை செய்கிறோம். தகப்பனே நான் உம்மை போல வாழ வேண்டும் என்று, இயேசுவை நான் உம்மை போல வாழ வேண்டும், உம்முடைய சத்தத்தை செவிசாய்த்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி வாழுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம் வரும். ஆனால் அதை மனம் உணர்ந்து ஏற்றுக்கொள்கிற போது தேவராய கர்த்தர் நம்மளை தோளில் சுமக்க வல்லவராயிருக்கிறார். தேவராய கர்த்தர் நம்மை தோளில் சுமந்து அவர் சமூகத்தில் வைக்க வல்லவராயிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரியை ஒரு விசை யோசித்து பார். நாம் வழி தப்பி போன ஆடாக இருந்தாலும் அவருடைய தோளில் சுமக்கப்படுகிற பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய அருகாமையில் இருக்கிறோம் அல்லவா? அவருடைய அன்பில் இருக்கிறோம் அல்லவா? அவருடைய கண் பார்வைக்குள் இருக்கிறோம் அல்லவா? அவருடைய கைக்குள் அடங்கி இருக்கிறோம் அல்லவா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம் வழி தப்பி போன ஆடாக இருக்கலாம். ஆனால் தேவனாய கர்த்தர் நம்மளை தோல் சுமந்து வைத்திருக்கிறார். அந்த உணர்வோடு அந்த எண்ணத்தோடு நீ வழி தப்பி போயிருந்தால் உன்னை தோளில் சுமப்பவர் இருக்கிறபடினால் அவருடைய தோளில் சுமக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த செய்தியை முடிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே அன்பு நிறைந்த தகப்பனே, உடைய வார்த்தையை கொடுக்க வைத்த கிருபைக்காக சோத்திரம். காணாமல் போன ஆடு தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொண்டோம் என்றும் மறுதளித்து போகிறோம் அப்பா. பல காரியங்கள் நாங்கள் பின்மாற்றம் அடைகிறோம். ஆனாலும் என் தேவனாய கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் தோளை சுமந்து ஆண்டவரை மீண்டும் ஒரு விஷயம் கூட எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உலகத்தில் காணாமல் போன ஆடா இருக்கலாம் தகப்பனே. என் தகப்பனாய கர்த்தர் எங்களை தோளை சுமந்து ஆண்டவரை உங்களுடைய மீண்டும் ஒரு விஷயம் கூட பரிசுத்தாவியும் பரம ஈவையும் ருசி பார்த்து வாழ்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தின் பணிகளை எல்லாம் அனுபவிக்கிற மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவ பிரசன்னம் மகிமை இருக்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், ஆவியான தொட்டு சுகமாங்கப்பா. உம்முடைய மேய்ச்சல் ஆடுகளாக நாங்கள் வருவதற்கு தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உமக்கு சத்தத்தில் செவிசாய்த்து பின்னாடி வரும்போது ஆண்டவரை வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் சாய்ந்து போகாதபடி நாங்கள் வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா அந்த சத்திய வசனம் ஒவ்வொரு இல்லத்தையும் பலப்படுத்தட்டும், ஒவ்வொரு வார்த்தையும் பலப்படுத்தட்டும் தகப்பனே. ஆவியானவர் இடைப்படுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரை மது மகிமை இறங்கட்டும், மது வல்லமை இறங்கட்டும். நாளை ஆசீர்வதித்துக் கொடுங்க. தேவ பிரசன்ன தேவ மகிமை தேவ கிருபை ஒவ்வொரு வழிநடத்தும்படி அன்பான இயேசு கிறிஸ்துவ நாம ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.